அண்ணாமலை ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா நீங்க பாக்குறீங்களா? பண்ணிட்டாங்க சார். பிஜேபி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி மேலே வந்து அமித்ஷானா கை தட்ட மாட்டேன்றான், மோதின்னு சொன்னால் கை தட்ட மாட்டேன்றாங்க. அண்ணாமலைனா உள்ள வரதுக்கு முன்னாடி அவரே கை காலெல்லாம் உதறது அவருக்கு. இங்கெங்கெல்லாம் ஆடுறாரு, இப்படி ஆடுறாரு, அப்படி ஆடுறாரு. அந்த கைத்தட்டலும் கரகோஷமும் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இப்படி என் கையை பாருங்கள் இப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி வந்து இப்படி உட்காராரு இப்படி. அந்த மாதிரி ஒரு வரவேற்பை பார்க்குறாரு. அந்த வரவேற்பை பார்த்துட்டு அடுத்த ஒரு மைக்கை பிடிச்சி என்ன பண்ணுறாருன்னா வேடிக்கை, இதே போல அண்ணாமலையை வரவேற்றது போலவே அமித்ஷா வரும்பொழுது கைத்தட்ட வேண்டும், விசிலடிக்க வேண்டும், துண்டை எடுத்து ஆட்ட வேண்டும், டான்ஸ் போட வேண்டும். மைக்கிலையா? அப்போ இதெல்லாம் அமித்ஷா பார்த்தா செய்ய மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அமித்ஷா பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ணாமலைனா 2-3 நிமிஷம் புகழேந்தி சாருக்கு திடீர்னு அண்ணாமலை மேல ஒரு பெரிய பாசம். இல்லை பிஜேபி தான் தலையில் மண்ணை வாரி போட்டுக்குச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா பிஜேபி தெரிய வச்சு மேலே கொண்டு வந்து அண்ணாமலையை காலி பண்ணிட்டு நைனார் தவறானா. அவர் நைனார் என் ஃப்ரெண்டுங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அப்பையிலேருந்து அவர் பண்ணையாக இருந்தால் கூடுவோம். அவர் மேலே எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பிஜேபி பண்ண தவறு வளர்ந்து சார் 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு ஏடிஎம்கேக்கு. அவர் தான் கிளைம் பண்ணுறாரு. யார்? அண்ணாமலை. 13 இடத்துல 3வது இடத்துக்கு போயிட்டீங்க, பார்ப்போம் இந்த கூட்டணியே வேணாம், பூத் கமிட்டி போட்டிருக்கேன், நாங்கள் வளருகிறோம்னு சொன்னார். அப்படி இருந்தவரை தூக்கி தொப்புன்னு வெளியில் போட்டதும் இருந்ததும் போச்சுறானோ கண்ணான்னு 1% 2% ஓட்டு கூட இனி பிஜேபிக்கு வராது. அந்த பிஜேபியை நான் கையில் எடுத்துகிட்டு போகிறேன்னா மோடி கையில் அம்மாவும் தலைவரும் தேவையில்லை, அத்திக்கடவு அவினாசியில் அந்த ஸ்டேஜில் இருந்து அவங்கள எரிஞ்சு இங்கே மதுரையில் போய் இந்து முன்னணி மாநாட்டில் உட்காந்துட்டு பெரியாரையும் அண்ணாவையும் எரிஞ்ச பின்னாடி அப்புறம் கையில் யாரை தூக்கிட்டு போவீங்க? மோடியை தூக்கிட்டு போவீங்க, அமித்ஷாவை தூக்கிட்டு போவீங்க. என்னுடைய வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடி அண்ணா உருவம் இருக்கிறதே, அதை வேணால் எடுத்துகிட்டு அங்கே மோடியும் அங்கே வந்து இவங்களையும் பொருத்திக்கோங்க, அமித்ஷாவையும் யாரையும் வச்சுக்கோங்க. இல்லை ஆர்எஸ்எஸ் லீடர் யாராவது போட்டுக்கிட்டு பழனிசாமி பிடிச்சிட்டு போய் ஓட்டு கேட்கட்டும்.